55:6 வாசிக்கிறேன் பாரு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவர்கள், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றார். கடவுளை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, துன்மார்க்கன் தன்னுடைய வழியையும் அக்கிரமக்காரன் தன் சிந்தனைகளையும் நினைவுகளையும் விட்டு கடவுள்கிட்ட திரும்புன்றார். இல்லையா? அவனிடத்திற்கு திரும்புங்கள், அவர் மன்னிக்க தயவு பெறுது. எவ்வளவு தயவு, மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாருமா அவர். நாம தான் திரும்பாம இருக்கிறோம். சில காரியங்களிலிருந்து, சில பிரச்சனையிலிருந்து, சில பாவத்திலிருந்து நாம தான் திரும்பாம இருக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு, அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை விட்டு கடவுள்கிட்ட திரும்பினானா அவனை நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், தயவு பெருத்தவரா இருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம திரும்ப வேண்டியது தான் ஒரே வழி. நம்ம திரும்பினா போதும், தேவன் நமக்கு மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மன்னிப்பு மீகா 7:19 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எப்பேற்பட்ட மன்னிப்பு தேவன் கொடுக்கிறாரு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம். எம்மா என்ன பாருங்க, என்ன மாதிரி வார்த்தையை சொல்றாரு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே ஒட்டி விடுவார். நம்ம மேல திரும்ப இறங்குவார். நாம திரும்பினாலே அவர் நம்ம மேல திரும்ப இறங்கிடுவார். நாம திரும்பணுமா ஃபர்ஸ்ட். ஆண்டவரே, இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனி இந்த மாதிரி பேச மாட்டேன், இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனி அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு நாம திரும்பினா அவர் நம்ம மேல இரக்கம் வைத்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் எங்க போடுறாராம், சமுத்திரத்தின் ஆழத்தில். நீ தேடி போனா கூட உன் அக்கிரமம் உன்னை தொடாது. நீ தேடி போனா கூட அந்த சாபம் உன்னை வராது. நீ தேடி போனா கூட அந்த தரித்திரம் உன்னை அண்டாது. அங்க போட போறாராம், சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் போட போறார். சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டா நீயே நானும் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம். இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற கிணத்துல பார்த்தாலே மேல தெளிவா இருக்கும் தண்ணி, அடியில இருட்டா இருக்கும். எவ்வளவு இருட்டு தெரிஞ்சா ஆழம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். கிணத்தை எட்டி பார்க்கும்போது இருட்டு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆழமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப சமுத்திரத்துலலாம் எவ்வளவு ஆழம் இருக்குது பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. எவரெஸ்ட் சிகரெல்லாம் உள்ள முழுகிடமா பாருங்க, அந்த மாதிரி ஆழம்லாம் இருக்குதான். அப்போ அப்பேற்பட்ட ஆழத்துல உன் பாவத்தையும் என் பாவத்தையும் தூக்கி போட்டு அமுக்கி விடுறாராம். இனி அந்த பாவம் உன்னை தொடாது, இனி அது உன்னை நெருங்காது, இனி அந்த தரித்திரம் அந்த சாபம் உன்னை அண்டாது. நான் கிழக்கு மேற்கு தூரமா பிரிச்சுட்டேன், கடலின் ஆழத்திலையும் அது உன்னை அண்டவே அண்டாதுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23:34 வாசிங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை சொல்றாரு இயேசு. இன்னொரு வாட்டி வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏன் எங்க இருந்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சிலுவையில இயேசு தொங்கிக்கிட்டு இருக்கிறார். சிலுவையில தொங்கின்னு இருக்கிறார். 3 ஆணி மத்தியில அவர் அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. கீழே உட்காந்து சீட்டு போட்டுக்கிறாங்க. என்ன சீட்டு போட்டுக்கிறானுங்க? இவருடைய ட்ரெஸ்ஸை யார் எடுத்துக்கலாம், இவர் சட்டையை யார் எடுத்துக்கலாம், என்ன சட்டையை அந்த மாதிரி ஸ்பெஷல் சட்டை, அதுக்காக ஏன் போர் சேவர்கள் சண்டை போட்டுக்கிறானுங்க, ஏன் சீட்டு போட்டு யாருக்கு உயிதோ அவங்க எடுத்துக்கலாம் அந்த சட்டையன்றானுங்கன்னா, தையல் இல்லாத அங்கியா, அது தையல் இல்லாத அங்கி. நம்மளால இந்த கை ஜாயிண்ட்டு, காலர் ஜாயிண்ட்டு, பாக்கெட்டு ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஜாயிண்ட் அட்டாச் பண்ணியிருக்குது. ஆனால் இயேசு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்டிச்சிங்கும் இல்லை, தையல் இல்லாத அங்கியா அது. அதனால தான் அந்த அங்கியெல்லாம் யார் போடுவா? வசதி படைத்தவர்கள், நல்ல வசதியாக இருக்கிறவங்க, பணக்காரராக இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஆள் தான், பெரிய பெரிய ஆளுங்க தான் அந்த மாதிரி வஸ்திரங்கள்லாம் போடுவாங்க. அதனால தான் பாருங்க, இவங்க என்ன பண்ணுறானுங்க, இயேசு தொங்க விட்டுக்கிறானுங்க, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, கீழே உட்காந்து என்ன பண்ணுக்கிறானுங்க, சீட்டை போட்டுனுக்கிறாங்க. இல்லையா? யார் ஜெனிஃபர் பேருக்கு உயிதா, தீபிகா பேருக்கு உயிதா, இல்லை இவன் பேருக்கு உயிதா, அவன் பேருக்கு உயிதான்னு சீட்டு போடுறாங்க. யாருக்கு உயிதோ அவங்க எடுத்துக்கலாம்ப்பா, வீழ்ச்சிக்க வேணாம், அடிச்சிக்க வேணாம், நம்ம எல்லாரும் பேரை போட்டு சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேரில் வந்து அவங்க இந்த ட்ரெஸ் எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு சீட்டு போகிறோம். அப்போ அவர் மேலேருந்து என்ன சொல்கிறாரு, அவங்க, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை
மன்னி. அவரே சாகிற நேரத்தில் கூட என்ன கொடுக்குறாரு? மன்னிப்பு கொடுக்குறாரு. முதல்ல பார்த்தோம், நாம செய்ததுக்கு நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. இப்போ அவரையே செஞ்சுட்டானுங்க, அவரையே செஞ்சு தூக்கி மேலே மாட்டானுங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? என்னையே அடிச்சிட்டீங்களாடா, என்னையே இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு எல்லாம் சொல்லி அழிஞ்சு போங்கடா, நாசமா போங்கடா அப்படின்னு எல்லாம் சொல்லாம என்ன பண்றாரு? பிதாவே பா, இதாங்க தேவ அன்பு. அதுக்கு முன்னால நம்ம பார்த்த வசனம்லாம் நம்ம செஞ்ச அக்கிரமங்களை மன்னிக்கிறார். கிழக்கு மேற்கு தூரமா பிரிச்சு போடுறாரு, கடல் ஆழத்துல போடுறாரு. இப்பேற்பட்ட கடவுள் அவரு. இப்போ அவரையே அடிச்சுட்டானுங்க, அவரையே கொடுமைப்படுத்திட்டானுங்க, அவரையே சிலுவையில மாட்டிட்டானுங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? அவங்க என்ன செய்யறான்னு சீட்டு என்ன மேல தொங்க விட்டு கீழே என் பேர்ல சீட்டை போட்டுன்னு உக்காந்துக்கிறான்ல, இவங்க செய்யறது என்னன்னே தெரியாத செஞ்சுன்னு கிடக்குறான், இவங்கள மன்னின்னு சொல்லி ஆண்டவர். என்ன இரக்கமுள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அவர் பாதிக்கப்பட்டிருக்கார், சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துறாரு. இந்த நேரத்துல ஒருத்தனுக்கு சீட்டு போட்டுன்னு சிரிச்சிக்கின்னு விளையாடின்னு கிடக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இவங்க சிரிச்சிக்கின்னு உட்காந்து கிடக்குறான்ல, இவங்க செய்யறது என்னன்னு தெரியாத பண்றானுங்க போல, இவங்கள மன்னியுன்ற அந்த நேரத்துல கூட மன்னிப்பை கொடுக்கிற தயவு பெருத்த நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனாலதான் இயேசுவையா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் அந்த மாதிரி நிலைமையிலும் ஒருத்தனை மன்னிக்கிறார் பாருங்க. அதாங்க அவர் அன்பு, அதான் அவர் அன்பு. அப்பேற்பட்ட அன்புள்ள தேவனை நீங்களும் நானும் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொந்த தெய்வ ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய தேவனாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் உங்களை சோதிப்பாரா, வாதிப்பாரா, கஷ்டப்படுத்துவாரா, வியாதிகளை கொடுப்பாரா? கிடையாது. நாம தான் டிராவல் பண்ணி போய் நாம தான் விட்டு போன பாவத்தையும் அக்கிரமத்தையும் திரும்ப போய் பிடிச்சின்னு வந்துடுறோம். நாம தான் திரும்ப போய் அதை பின்தொடர்றோம், நாம தான் அதை அண்டிக் கொள்றோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில பாதிப்பும் கஷ்டமும் வருது. ஆனா ஒரே வார்த்தை என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவர் மேல போட்டுடுறோம் பழி, ஆண்டவர் மேல போட்டுறோம். ஆண்டவர் பாருங்க, உனக்காக ரத்தமே சிந்திட்டேன், கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி உயிரும் கொடுத்துட்டேன், இன்னும் நீ என்னதான் சொல்லினுக்கிற குற்றம், இன்னும் என்னதான் என் மேலதான் பழி போட்டுனுக்கிற, என்னதான் நான் தானா உன்னை வாட்டுறேன், நான் தானா உன்னை வதக்குறேன், நான் தானா உன்னை சோதிக்கிறேன், நானா உன்னை கஷ்டப்படுத்துறேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் கடவுளுக்கு கண்ணு இல்லை, கடவுளுக்கு இறக்கம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்துன்னு கம்முனுக்கிறாருன்னு என் மேலேயே சொல்லிடுது. உனக்காக நான் உயிரையே கொடுத்துருக்குறேன்னே, இதை நீ நினைக்கலையா? ஒரு அப்பா பிள்ளைக்கு இறங்குறது போல உனக்கு நான் இறங்குறேனே, அது உனக்கு தெரியலையா? உன் அக்கிரமத்தை எல்லாம் நான் மன்னிச்சிருக்கிறேனே, அது உனக்கு தெரியலையா? உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறேனே, அது உனக்கு தெரியலையா? உன் வயசு திரும்ப கழுகு போல வாழ வயதா மாத்திருக்கிறேனே, அது உனக்கு தெரியலையா? உன் வாயை நன்மையினால திருப்தி ஆக்கி இருக்கிறேனே, அது உனக்கு தெரியலையா? இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. கடைசியா என் ரத்தத்தையே சிந்தி உனக்காக உயிர் கொடுத்தேன், இதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் நான் கஷ்டப்படுத்திட்டாரு, வாதிக்கிறாரு, என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டாரு பாத்தியா? இதுதான் நாம சொல்றோம். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம்னா நிச்சயமா தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார், அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார், அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார். அந்த மாதிரி அவ்வளோ தூளுக்கு நம்மளே நம்ம பாவத்தையும் பிரித்து போட்டவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டுன்னு திட்டுறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளோ வேதனைப்படுத்துறீங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளோ துன்பப்படுத்துறீங்க, எதுக்காக ஆண்டவர் இவ்வளோ எனக்கு கஷ்டம், ஏன் ஆண்டவர் இருக்கிறத விட செத்துடலாமா ஆண்டவரே அப்படின்ற எண்ணெல்லாம் நம்ம பேசுவோம். ஆண்டவர்கிட்டயே பேசணும், இருக்கிறத விட என்ன செத்து சாவடிச்சிருங்க ஆண்டவர், என்னை காலி பண்ணுறங்க ஆண்டவரை. எலியா அப்படிதான் சொல்றான் பாரு, என்ன எத்துருங்க இருந்தவரை, நான் செத்து போயிடுறேன்றான் எலி. அல்லேலூயா. நாமளும் அப்படிதான் சில நேரங்கள்ல உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது நம்ம சொல்ற வார்த்தை நம்மளையும் அறியாம பதறி போய் பதட்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவசரப்பட்டு ஒரு வாயை சொல்லிடுற வார்த்தையை, என்ன ஆண்டவரே இருக்கிறத விட என்ன எடுத்துரு ஆண்டவர். மோசையும் அதான் சொன்னோம், என்ன முதல்ல சாவடிங்க, எடுத்துருங்க ஆண்டவர். இப்படிதான் நம்ம பதட்டப்பட்டு நம்ம அங்கலாய்த்து சொல்லிடுறோம் வார்த்தை, ஆண்டவரே என்னை எடுத்துருங்கன்னு சொல்லி. இல்லை, தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்க பார்த்தீங்க பாருங்க. அவ்வளோ தயவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நோய்களை குணமாக்குகிற தேவன், நமக்கு திரும்ப நல்ல வாழ்க்கையை, நல்ல வாழ்வு அமைத்து கொடுக்கிற தேவன், நம்ம வாயை நன்மையினால திருப்தி ஆக்குகிற தேவன். இன்னைக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன்னா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாக்கா என் வாயை என்னத்துல நிரப்பி இருக்கிறாரு? நன்மையினால நிரப்பி இருக்கிறார். எங்கேயும் எப்படியோ ஒரு காலத்துல வாழ்ந்தேன் சார், எப்படியோ மோசமா இருந்தேன் சார், எனக்கு ஒரு காலத்துல நான் கஷ்டப்பட்டேன் சார், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவன் எனக்கு செய்த நன்மைகள். நான் தேவனை தேடினேன், அவர் எனக்கு எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் இடுக்கண்களிலிருந்தும் என்னை நீங்களாக்கி ரட்சித்து
என்னை ஆசீர்வதித்திருக்கிறவர். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற நல்லா இருக்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த கிருபை, இரக்கம், தயவு, அவர் என் மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி